வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கோவைக்காயினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கோவைக்காய் ஒன்றும் கிடையாது மக்களே, வெள்ளரிக்காயினுடைய குடும்ப வகையை சார்ந்தது தான் கோவைக்காய். கோவைக்காய் பெரும்பாலும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை நிர்வகிக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கும் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் அதை தவிர இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகளுக்கெல்லாம் காரணம் கோவைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். கோவைக்காயில் பீட்டா கரோட்டின், சிவப்பு நிறமிகள், ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, ஹீலிங் பண்புகள், சபோனின்கள், ஃப்ளவனாய்டுகள், டெர்னாய்டுகள், ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்கள், இந்த மாதிரி சத்துக்கள் நிறைய இருக்கிறதால குறிப்பாக இதய ஆரோக்கியத்தில் தொடங்கி புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் வரைக்குமே நமக்கு கோவைக்காய் கொடுக்கும். அந்த நன்மைகளை பற்றி முழுமையாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியதாக கோவைக்காய் இருக்கும். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை போன்றது கோவைக்காய். பாகற்காய் எந்த அளவுக்கு ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துதோ அதை விட 2 மடங்கு கோவைக்காய் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். ஆயுர்வேத மருத்துவத்தில் கோவைக்காய் அதனுடைய இலை, தண்டு ஆகிய அனைத்து பாகங்களுமே நீரிழிவு நோய்க்கான மருந்தாக பயன்படுத்தப்படுது. ஹோமியோபதி மருத்துவத்திலும் நீரிழிவு நோய்க்காக பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகள்ல கோவைக்காயினுடைய இலைகள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. உடல் பருமனை குறைக்கும் கோவைக்காய். கோவைக்காய்களில் ஆன்டி ஒபிசிட்டி பண்புகள் இருக்கு. இது கொழுப்பு செல்கள் கடினமான கொழுப்பு திசுக்களாக சேருவதற்கு முன்னாடி அடிப்போசைட் திசுக்களாக இருக்கும்போது தடுத்து எரிக்கக்கூடிய வேலையை செய்யறதால கொழுப்பு சேர்க்கை நம்மளுடைய உடல்ல தடுக்கப்படும். எனவே நம்மளுடைய உடல்ல ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளும் குறையும். புதுசா எந்த விதமான கொழுப்புகளும் சேராம சைடு எஃபெக்ட் இல்லாம நம்மளுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா அடிவயிற்று பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கடினமான கொழுப்புகளை எரித்து தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு கோவைக்காய் உதவிகரமாக இருக்கும். அதீத உடல் சோர்வை தடுக்கும் கோவைக்காய். சிலருக்கு லேசாக ஏதாவது வேலை செய்தாலும் அதிகமாக உடல் சோர்வு அடைந்துடும். சிலரெல்லாம் எப்போதுமே அதிக சோர்வாகவே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணமே இரும்பு சத்து பற்றாக்குறை அவங்களுக்கு இருக்கும். இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படாது. இதன் மூலமா நம்ம உடல் சோர்வாக எப்பவுமே இருக்காது, ரெஃப்ரெஷ்மெண்டா புத்துணர்ச்சியாக இருக்கலாம். அப்ப ரத்த சோகை, உடல் சோர்வாக இருக்கக்கூடியது உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இரும்பு சத்து குறைவாக இருக்கிறதா காரணமாகிறதால இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த கோவைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, இரும்பு சத்து இல்லாம போறதால இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் கோவைக்காய் சாப்பிடும்போது. நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கோவைக்காய். கோவைக்காயில நீரில் கரையக்கூடிய விட்டமின்களான பி விட்டமின்கள் அதிகமாக இருக்கு. இந்த பி விட்டமின்கள் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது. நரம்பு செல்களை பலப்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே பலப்படுத்தும். எந்த விதமான நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுமே இல்லாம நரம்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வலிமை பெறுவதற்கெல்லாம் நாம கோவைக்காய் எடுத்துக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது கோவைக்காய். கோவைக்காயில சபோனின்கள், அல்கலாய்டுகள், ஸ்டிராய்டுகள், ஃப்ளவனாய்டுகள், கிளைகோசைடுகள் ஆகிய செறிவான அளவில் இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இது அனைத்துமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியை நமக்கு கொடுக்குது. அதாவது அலர்ச்சி எதிர்ப்பு தன்மையை கொடுக்குது. இந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு நமக்கு எதுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அப்பதான் நமக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்களை நம்ம எதிர்த்து போராடுவோம். புதுசா எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்ம நலமோடு இருக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய பிபி, சுகர், மூட்டு வலி, முடக்குவாதம், புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை இது எல்லாத்தையுமே நம்ம பெறுவதற்கெல்லாம் கண்டிப்பா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை எதிர்க்கக்கூடிய தன்மை பெறுவதற்கு அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு வேணும். அதுக்கு நம்ம கோவைக்காய் எடுத்துக்கலாம். ஸோ உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனை எல்லாத்தையுமே கோவைக்காய் நமக்கு தடுக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்டது கோவைக்காய். கோவைக்காயில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான பீட்டா கரோட்டின்கள் ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஆகியவற்றை கொண்டிருக்கிறதால புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொடுக்கும். இப்போ இந்த கோவைக்காய் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்டிருக்கு. உயிரணுக்களினுடைய அதீத வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோய் செல்கள் வளர்வதை முன்னாடி தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் நமக்கு ஏற்படாமல் முன்னாடி தடுக்கக்கூடிய ஆற்றலாம் கோவைக்காய்க்கு இருக்கு. கோவைக்காய் சாப்பிடும்போது இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு ஏற்படும். இந்த நன்மைகளை தவிர இன்னும் பல நன்மைகள் இருக்கு. நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் பல பிரச்சனைகள் ஏற்படும். அதை தடுத்து அழிக்கக்கூடிய வேலையெல்லாம் கோவைக்காய் செய்யும். காய்ச்சல், ஆஸ்துமா, மஞ்சள் காமாலை, சொரியாசிஸ் உள்ளிட்ட சரும பிரச்சனைகள், குடல் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே கோவைக்காய் நமக்கு கியூர் பண்ணும். கோவைக்காய் சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய சில பக்க விளைவுகளும் இருக்கு. ஸோ சைடு எஃபெக்டும் நமக்கு ஏற்படும். எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது சாப்பிடக்கூடாத நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போதோ அது அவங்களுக்கு பக்க விளைவுகள் தான்
ஏற்படுத்தும். கோவைக்காயில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் சில சமயங்களில் அது ஒரு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு சமயங்களில் சிலருக்கு சரும அரிப்பு, எரிச்சல் உள்ளிட்ட அலர்ஜி ப்ராப்ளம், ஒவ்வாமை பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடும். ஸோ அவங்கலாம் இப்போ எனக்கு வந்து கோவைக்காய் பிடிக்காதுங்க, கோவைக்காய் நான் சாப்பிட்டா அலர்ஜி வந்துடும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக கோவைக்காய் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான். சிலருக்கு கோவைக்காய் இரவு நேரத்தில் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கோவைக்காய் எடுத்துக்க தேவையில்லை. கோவைக்காய் சாப்பிடும்போது ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி, அதாவது உங்களுடைய தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகுவது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு அது அலர்ஜி ஒத்துக்கலை அப்படின்றது அர்த்தம். எனவே இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் உடனே வந்து மருத்துவரை சந்தித்து தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ கோவைக்காய் நீங்கள் அளவோடு தான் சாப்பிடணும். சாப்பிடக்கூடாத நபர்களும் அதே போல் எனக்கு அலர்ஜின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் கோவைக்காய் எடுத்துக்க வேணாம். மற்றவர்கள் கோவைக்காய் அளவோடு சாப்பிட்டு அதற்குரிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.